Hello students, today we'll see the second part of Unit 2 Geography, that is we'll start from air pressure. So far we have completed up to rain gauge, that is it is a thing which is used to measure the rainfall, right? So far we have completed up to the rainfall heading. Today we'll start with the air pressure. The weight of air above a given area on the Earth's surface is called atmospheric pressure on air pressure. The air pressure is measured by barometer. The standard air pressure at sea level is 1013.25 MB. At the Earth's surface, the pressure is 1.03 kg per square kilometer. The variation in standard atmospheric pressure is found both horizontally and vertically. Based on the level of pressure, it is categorized into low pressure and high pressure. Low pressure area is an area in the atmosphere where the pressure is lower than its surrounding areas. In this situation, the wind from the surroundings blow towards the center of low pressure. High pressure is an area of atmosphere where the barometric pressure is higher than its surrounding areas. In this case, the wind from the center of high pressure blows towards the surrounding low pressure areas. Low pressure system is marked as L on weather map and the high pressure area is marked as H. Low pressure system are also called as depression and cyclones. High pressure system is called anticyclones. Low pressure leads to cloudiness, wind and precipitation. High pressure leads to fair and calm weather. Isobar is used to show the distribution of air pressure. Humans are not sensitive to small variation in air pressure, but the small variation in pressure that do exist largely determine the wind and storm patterns on the earth. The distribution of atmospheric pressure is controlled by altitude, atmospheric temperature, air circulation, earth's rotation, water vapor, atmospheric storms, etc. ஏர் ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா ஏர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அந்த காற்றோட எடை எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம ஏர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏர் ப்ரெஷரை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா பேரோமீட்டர், காற்றழுத்த மானி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு மெஷர் பண்ணுறோம். அதாவது கடல் மட்டத்தில் இந்த ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1013.25 மில்லிபார் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏர் ப்ரெஷர்ன்றது ஹரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ரெண்டு சைடாகவுமே அது வந்து மாறும். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை ரெண்டு டைப்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. அது லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு. இப்போ ஒரு இடத்துல ப்ரெஷர் லோவாக இருக்குது, அது சுற்றியில் இருக்கிற இடத்த விட அந்த இடத்துல லோவாக இருக்குது அப்படின்னா அது லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல ப்ரெஷர் ஹையாக இருக்குது, சுற்றியில் இருக்க ஏரியா விட அதில் ஹையாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஹை ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொன்னோம் இல்லையா, அப்போ அங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், சரௌண்டிங்கிலேருந்து காற்று வந்து அப்படியே ப்ளோ ஆகி வந்து இந்த லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வரும். சரியா? அதே மாதிரி ஹை ப்ரெஷர் ஏரியான்னு ஒன்று சொன்னோம்ல, அது என்ன பண்ணுவோம், அங்கேருந்து காற்று வந்து சுற்றில் இருக்கிற லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு போகும். ஸோ இப்படி தான் இது ரெண்டும் நடக்குது. இதை வந்து வெதர் மேப்பில் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்னா, லோ ப்ரெஷர் ஏரியாவை எல் இன்னும் ஹை ப்ரெஷர் ஏரியாவை வந்து நம்ம ஹெச் அப்படின்னு மார்க் பண்ணுறோம். சரியா? இதில் லோ ப்ரெஷர் ஏரியாவை நம்ம இன்னொன்று சொல்கிறோம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இல்லைனா சூறாவளி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம், சைக்ளோன்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி ஹை ப்ரெஷர் சிஸ்டம் வந்து ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இதை வந்து இந்த ஏர் ப்ரெஷரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை வந்து நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுறோம், எதை வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா ஐசோபார் அப்படின்றத வச்சு. இந்த ஏர் ப்ரெஷர் வந்து இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எதை பொறுத்து அமையுது அப்படின்னா ஆல்டிடியூட், அதாவது அதோட ஹைட்டு, டெம்பரேச்சர், அந்த காற்றோட சர்க்குலேஷன், எர்த் வந்து சுற்றுது இல்லையா அந்த எர்த் ரொட்டேஷன், வாட்டர் வேப்பர் நீராவி, அட்மாஸ்பியரிக் ஸ்டார்ம்ஸ், இதை பொறுத்து அமையுது. Measuring air pressure. Meteorologist uses barometer or aneroid barometer to measure air pressure. Barograms are used for recording continuous variation in atmospheric pressure.
ஸோ இதுதான் பேரோமீட்டர். இது வச்சு தான் ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த அழுத்த வேறுபாடு இருக்குது இல்லையா, அதாவது ப்ரெஷரோட வேரியேஷன். ஸோ இந்த கண்டினியூஸ் வேரியேஷன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது பேர் வந்து பேரோகிராம்ஸ். Humidity. Humidity refers to the degree of water vapor present in the atmosphere in gaseous form in particular time and place. It ranges from 0 to 5% by volume in atmosphere. Climatically, it is an important constituent of the atmosphere and its quantity depends on the level of temperature. So, the level of humidity decreases towards pole from equator. Humidity is expressed in different ways. ஈரப்பதம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்துல, சரியா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த காற்றில் இருக்கிற நீராவியோட அளவு, அதை தான் ஈரப்பதம்னு சொல்கிறோம். காற்றில் நீராவியோட அளவு எவ்வளோ இருக்கோ அதை ஈரப்பதம்னு சொல்கிறோம். இது வந்து 0 to 5% வரைக்கும் இருக்கும். இது ஈக்வேட்டர் பிளேசஸில் வந்து ஹையாக இருக்கும். அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் ஹையாகவும், துருவ பகுதியை நோக்கி செல்ல இந்த ஈரப்பதம் வந்து கம்மியாகவும் இருக்கும். இது நிறைய வழியில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். Specific humidity is a ratio of the water vapor content of the mixture to the total air content on a mass basis. It is expressed in grams of vapor per kilogram of air. Specific humidity அப்படின்னா என்னென்னா, அந்த ஈக்குவேஷன் பாருங்கள், மாஸ் ஆஃப் வேப்பர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் மாய்ஸ்ட் ஏர். மாஸ்னால் என்ன? வெயிட். அப்போ வெயிட் ஆஃப் வேப்பர் டிவைடட் பை வெயிட் ஆஃப் மாய்ஸ்ட் ஏர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் வேப்பர் டு த வெயிட் ஆஃப் மாய்ஸ்ட் ஏர். இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா, கிராம்ஸ்லேயும் கிலோகிராம்ஸ்லேயும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். Absolute humidity. It is the mass or weight of water vapor present per unit volume of air. It is expressed usually in grams per cubic meter of air. Relative humidity. It is a ratio between the actual amount of water vapor present in the air and the maximum amount of water vapor it can hold at a given temperature. It is expressed as a percentage. அப்சல்யூட் ஹியூமிடிட்டின்னா என்னென்னா, அந்த காற்றில் வந்து எவ்வளோ வாட்டர் வேப்பர், அதாவது எவ்வளோ நீராவி இருக்குதோ அதை தான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, உண்மையான ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஒப்பு ஈரப்பதம் அப்படின்னா என்னென்னா, அந்த காற்று வந்து எவ்வளோ ஈரப்பதத்தை அது தக்க வச்சுக்க முடியுமோ அதை தான் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பெர் கியூபிக் மீட்டர், அதை வச்சு நம்ம அந்த டேர்ம் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை வந்து பர்சன்டேஜ் வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். Generally, warm air holds more water vapor than the cold air. When relative humidity reaches 100%, the air gets saturated. In this condition, the temperature is said to be at dew point. Further cooling will condense the water vapor into the clouds and rain. Relative humidity affects the human health and comfortness. Very high and very low humidity are injurious to health. It also affects the stability of different objects, buildings and electrical applications. Measurement of humidity. Hygrometer is used to measure the humidity, which comprises wet and dry bulb plate side by side in the Stevenson screen. இதுதான் ஹைக்ரோமீட்டர். இதுதான் ஹியூமிடிட்டி, அதாவது ஈரப்பதத்தை மெஷர் பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா வார்ம் ஏர், அதாவது வெப்ப காற்று தான் வந்து அதிகமாக நீராவியை இது பண்ணி வச்சுக்கும். அதை கோல்டு ஏரோட கம்பேர் பண்ணும்போது வெப்ப காற்று தான் அதிகமாக இது பண்ணி வச்சுக்குது. அப்போ அதோட ஈரப்பதத்தோட லெவல் வந்து 100% ரீச் ஆகும்போது அந்த ஏர் என்னாகும், காற்று வந்து சேச்சுரேட் ஆகிடுது. ஸோ இந்த ஈரப்பதம் அப்படியே இருந்து அது இன்னும் நல்ல எக்ஸ்ட்ரீமுக்கு கண்டினியூ ஆகும்போது அந்த நீராவி வந்து மேகங்களாக மாறும், க்ளவுட்ஸாக மாறும், அதுக்கப்புறம் மழை பொழியும். ஸோ இதில் வந்து ஈரப்பதம் ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ இருக்கிறது வந்து ஹியூமன் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. Wind.
The horizontal movement of air is called wind. Vertical movement of air is said as air current. The winds move from high pressure to low pressure. Unlike other elements, a wind is made up of a series of gusts and eddies which can only be felt and not seen. Winds get their name from the direction from which they blow. For example, wind blows from southwest is called southwest wind. காற்று காற்றுனா என்ன? கிடைமட்டமாக நகர்ற வாயுவை தான் நம்ம காற்று அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வெர்டிக்கலாக நகர்றதுக்கு பேர் என்ன? செங்குத்தாக நகர்றதுக்கு பேர் வந்து காற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாகவே வந்து காற்று எப்படி அடிக்கும்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் அடிக்கும். பொதுவாகவே நம்ம காற்றை வந்து உணர மட்டும்தான் முடியும், நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாமல் காற்று வந்து எப்படி அதுக்கு வந்து ஒரு பேர் கிடைக்கிது அப்படின்னா அது எந்த டைரெக்ஷன்லேருந்து எங்கே வீசுதோ அதை பொறுத்து தான் அதுக்கு நேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அது சவுத் வெஸ்ட்லேருந்து அது ப்ளோ ஆகுது அப்படின்னா அது நம்ம சவுத் வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நார்த் ஈஸ்ட்லேருந்து ப்ளோ ஆகுதுன்னா அதை நார்த் ஈஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி தான் காற்றுக்கு அந்த பேர் கிடைக்கிது. ஸோ காற்றோட வேறு எலமெண்ட்ஸ், அதாவது புயல் இல்லைனா கடும் காற்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால் உணர மட்டும்தான் முடியும், காற்றோட எந்த இதையுமே நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா? The wind systems are broadly categorized into three as follows: planetary winds, seasonal winds, local winds. இந்த காற்றோட அமைப்பை வந்து நம்ம 3 டிவிஷனாக பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிளானட்டரி விண்ட்ஸ், அதாவது நிரந்தர காற்றுகள் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வந்து சீசனல் விண்ட்ஸ், பருவ காற்றுகள். தேர்டு வந்து லோக்கல் விண்ட்ஸ், அதாவது தளக்காற்றுகள் அப்படின்னு சொல்லலாம். Planetary winds are the ones which blow almost in the same direction throughout the year. So they are called as permanent or planetary winds. Trade winds, westerlies and polar easterlies are the types of prevailing winds. Seasonal winds are those which change their direction according to season in a year. They are called as monsoon winds. These winds blow from sea to land during summer and land to sea during winter. Local winds are the winds blow over a small area only during a particular time of a day or a short period of a year. Land and sea breezes are the example of these winds. The Beaufort scale is a scale for measuring wind speed. It is based on observation rather than accurate measurement. It is the most widely used system to measure wind speed today. The scale was developed in 1805 by Francis Beaufort, an officer of the Royal Navy, and first officially used by HMS Beagle. பிளானட்டரி விண்ட்ஸ்னால் என்னென்னா அதை பெர்மனெண்ட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்மனெண்ட்டாகவே இப்போ ஒரு வருஷம்னு எடுத்துக்கிட்டால் அந்த வருஷம் முழுக்க அந்த காற்று ஒரே திசையில் தான் வீசும். அதை தான் நம்ம பிளானட்டரி விண்ட்ஸ் இல்லைனா பெர்மனெண்ட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் டைப்ஸ் இருக்குது என்னெல்லாம்னா ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லைஸ், போலார் ஈஸ்டர்லைஸ், இதெல்லாம் வந்து இந்த பிளானட்டரி விண்ட்ஸோட ஒரு டைப். அடுத்தது சீசனல் விண்ட்ஸ், பருவ காற்றுகள், அதாவது அந்த சீசனை பொறுத்து அதோட டைரக்ஷன் மாறும், அதுதான் சீசனல் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சம்மர் டைமில் சீலேருந்து லேண்டுக்கு வீசும், சரியா? வின்டர் டைமில் லேண்ட்லேருந்து சீக்கு வீசும். இதுதான் இந்த சீசனல் விண்டோட டைரக்ஷன். அடுத்தது லோக்கல் விண்ட். லோக்கல் விண்ட்னா என்ன? அதாவது ஒரு நாள்லையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் வீசுகிற காற்றை தான் லோக்கல் விண்ட்ஸ் அல்லது தலக்காற்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லோக்கல் விண்ட்ஸோட எக்ஸாம்பிள் என்னென்னா லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ் தான் இதோட எக்ஸாம்பிள். அதே மாதிரி இந்த விண்டோட ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஃப்ரான்சிஸ். Measuring wind direction and speed. Meteorologist measures wind direction using wind vane or weathercock. Wind speed is measured by anemometer. Wind rose is a diagram used to depict the direction and periods, that is number of days, of prevailing winds on map. Meteorograph or triple register is an instrument which records wind speed and direction, sunshine and precipitation. It also provides graphic representation. This is the image of anemometer.
So anemometer is used to measure the speed of wind. So that's all. This lesson is completed. விண்ட் வெயின் அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா காற்றோட திசையை நம்ம வந்து கணக்கிடுறதுக்காக விண்ட் வெயின் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி காற்றோட வேகத்தை வந்து கணக்கிடுறதுக்காக அனிமோமீட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த விண்ட் வெயின் அப்படின்றத வெதர் வெயின் அப்படின்னும் சொல்லலாம். இதுதான் வந்து ஒரு ஓல்டஸ்ட் டூல். எதுக்காக? டைரக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு ஓல்டஸ்ட் டூல் இது தான். இது வந்து ஒரு ராடில் ஒரு இது சுற்றிட்டுருக்கும். சரியா? அது காற்று எந்த திசையில் அடிக்குதோ அதை நம்மளுக்கு காட்டுறதுக்காக. ஸோ வந்து விண்ட் வெயின் இதை சொல்கிறோம். அடுத்தது விண்ட் ரோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா அந்த விண்டோட டைரக்ஷனை நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுற ஒரு மேப் அப்படின்னு சொல்லலாம். மீட்டியோரோகிராஃப் இல்லைனா ட்ரிப்பிள் ரிஜிஸ்டர் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து விண்டோட ஸ்பீடு, அதோட டைரக்ஷன், அந்த சூரிய ஒளி, மழை, இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணும். இது எல்லாத்தையுமே எப்படி ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன், வரைபடத்தில் நம்மளுக்கு காட்டும்.